ஒரு காரியத்தை பண்ணியிருக்க கூடாது. இது என்ன பண்ணா நம்மளுக்கு எனக்கு ஃபுல்லா இதாகும். அப்பல நான் அவரை திருப்தி படுத்தினா அவரு சமாதானம் ஆவாரு. ஒண்ணுமே தெரியல. நான் போன் பண்ணா கூட அவர் எடுக்க மாட்டாரு. அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே கோபமா இருக்காங்க. இந்த எதுக்காக எனக்கு அந்த மாதிரி ஒரு யோசனை போச்சு. இல்ல அந்த நேரத்துல அந்த இதை காட்டினாதான் உங்கள்கிட்ட வேற போதுமான சர்டிபிகேட் இல்லையா? உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாம இருந்தீங்களா? இல்ல. என்ன குவாலிஃபிகேஷன் உள்ள சர்டிபிகேட் அது எப்படின்னா, இப்ப என்னுடைய ஜாபுக்கு காலேஜ் போய் படிக்கணும், பிளஸ் ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும். அத பண்ணி முடிச்சு அப்புறம் எக்ஸாம் எழுதணும். அப்புறம் நான் ஆல்ரெடி 2 times எக்ஸாம் எழுதினேன். நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்புறம் இந்த வாட்டி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி காலேஜ் எல்லாம் போய் படிச்சு அத நல்லா பண்ணிட்டேன். இந்த ஒரு இதுல நான் எதுக்கு பண்ணேன், அந்த இதால ஒரு பலனும் நான் அனுபவிக்கல. ஆனா அதோட நான் நிறைய ப்ராப்ளத்தை தான் அந்த இது பண்ணதுல இருந்து நான் நிறைய ப்ராப்ளத்தை தான் அனுபவிக்கிறேன். அதால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. கடைசியில அவமானம், தலைக்குனிவு. அதை வச்சு நீங்க வேலையில ஜாயின் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்னும் ஜாயின் பண்ண. அதுதான் அனுப்புறதுக்காக நான் ஒரு கம்பெனில நான் அனுப்பிச்சேன். அவங்க கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி. இத இப்ப நீங்க அந்த சர்டிபிகேட்டை உபயோகப்படுத்தி நீங்க வேலைக்கு ஒன்னும் ஜாயின் பண்ணல? இல்ல. ஜாயின் பண்ணல. அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் இல்ல. ஜாயின் பண்றதுக்காக தான் நான் அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சாங்க. ஆனா அவங்க அக்செப்ட் பண்ணல அவங்க. சரி. இப்போ அதுல நீங்க ஏர்ன் பண்ணவும் இல்லல்ல அதை வச்சு? இல்ல. ஏர்ன் பண்ணலன்னு சொல்றதுனால நீங்க அப்ப வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நீங்க பண்ண தப்பு. அப்படி நீங்க எரேஸ் பண்ணி அப்புறம் நான் கலர் கரெக்ட் எடுத்தேன். சரி 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 சரி. எப்படியும் அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய இதை நீங்க யூஸ் பண்ணதுனால அவரு வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு. நம்ம அவர் பண்றது நியாயம்னு நினைச்சிட வேண்டியதுதான். சரி. இப்ப நீங்க உங்களை சமாதானப்படுத்துறது அதனால எந்த தப்பு நடக்கலங்கிறத வச்சு நீங்க சமாதானம் ஆயிடுச்சு. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. ரொம்ப கில்ட்டியா இருக்கீங்களே. கில்ட்டியா இருந்தா இப்ப நீங்க அதனால சரி எப்படினாலும் அதுக்காக நீங்க தப்பு பண்ணது பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. என்ன இந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துருங்க. அவ்வளவுதான். ஏன்னா இது ஆமா, இனிமேல் நான் 100% சுத்தமா இப்போ இதா இருக்கேன். அதனால அந்த எந்த என்ன அதோட பலன் என்னன்னு சொல்லி சொன்னா, கில்ட்டி ஃபீலிங்கிறதே நம்மளுடைய செயலை ஒழுங்குபடுத்துறதுக்காக வந்ததுதான். மனசு அளவுல நம்ம கில்ட்டியா நினைச்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தப்பு பண்ணாலும் சரி, முடிஞ்சதுன்னுட்டு முடிச்சிடணும். அது ஆனா என்னுடைய உள்மனசு கேட்க மாட்டேங்குங்களே. நீ என்ன சொல்றது, நான் ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி அது சொல்லட்டும். எவ்வளவுதான் இருந்தாலுமே கூட நான் 2-3 நாளா நிறைய தண்ணி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே இருந்தேன் இதை மறக்கிறதுக்காக. இந்த கில்ட்டி ஃபீலிங் சம்பந்தமா ஏற்கனவே நான் யூடியூப்ல கூட இருக்கும். கில்ட்டி ஃபீலிங் சம்பந்தமா பார்த்தேன் சார். அதான் நீங்க சொன்னீங்களே, ஒரு பூ வச்ச நான் வைக்கல, பூ வைக்கும் போது நீ வச்ச, ஆனா ஒருத்தவங்கள ஒரு மாடு அடிக்கும் போது நான் பண்ணலன்னு சொல்லி. இல்ல இது தேவேந்திரன் பண்ணா நான் பண்ணல அப்படின்னு சொன்னா, அப்ப அவன் பெண் வருஷமா கேட்பா, இப்ப நீ இது பண்ணல, இப்ப இது பூ இந்த கார்டன் பண்ணதெல்லாம் நீ. அதே மாதிரி இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் கையாடல பண்ணிட்டு திரும்ப இன்னொருத்தர் அந்த சீட்ல உட்காரும் போது ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு நிமிஷமும் நம்ம இப்போ ஒரு புது ஆளா நம்ம வரோம். இருக்க வேண்டியதான். கில்ட்டி ஃபீலிங் மனசுல வச்சுக்கணும். அத நம்ம நம்மளுடைய சரீரத்துல காட்டக்கூடாது. அதான் செயலுக்கு எடுத்துக்கிட கூடாதுங்கிறோம். செயலுக்கு எடுத்துக்கலாம். அதாவது நம்முடைய மன அனுபவத்துல நீக்கணும். மனசுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. மனசுல வர்றதே செயலுக்காக வர்றதுதான்.
நீங்க கில்ட்டி ஃபீலிங்கோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப கில்ட்டி ஃபீலிங் வர்ற நோக்கமே வந்து உங்க செயலை சீரமைக்கிறதுக்காக தான். செயலை நீங்க சீரமைக்கிறதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அதை பண்ணிடலாம். ஸ்கோப்பே இல்லைன்னா விட்டுறங்க, என்ன செய்ய முடியும். அதனால நீங்க கில்ட்டி ஃபீலிங்கிறது இது எல்லா இதுகளையுமே இந்த பாவ மன்னிப்புன்னு சொல்றாங்க, கனியில குளிச்சா பாவம் போயிடும்னு சொல்றாங்க. அது எல்லாமே இந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து விடுபடுறதுக்காக தானே. நீங்க பாவம் அப்படி கங்கையில குளிச்சதுனால ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டு கங்கையில குளிச்சதுனால நான் பாவம்லாம் போயிட்டு என்ன யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா சரியில்லைங்களா. அது வந்து செயலை பொறுத்தளவு நம்ம ரெஸ்பான்சிபிள் நாம தான் எடுத்துக்கிடணும். இப்ப நீங்க கில்ட்டி ஃபீலிங்கே இல்லாம இருக்கிறதுனால நீங்க போலீஸ் ஆக்ஷன் மேல இருந்து நம்ம எனக்கு நான் கில்ட்டி ஃபீலிங் இல்லை, எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப இது வந்து என்னன்னு சொன்னா நீங்க அது எப்போ நீங்க தவற வந்து நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்களோ அதுதான் அதுக்குள்ள கில்ட்டி ஃபீலிங்குள்ள பரிகாரம். அதுதான். அப்ப நீங்க செயல் அளவுக்கு நீ செயலுக்கு அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். செயலுக்காக எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நானே இல்ல சார். இப்போ நானே வந்து இப்போ இந்த சர்டிபிகேட் நான் காலேஜ் முடிச்சு இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு போறேன். அங்க நம்ம கம்யூனிட்டி ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க, ஒரு 50 பேரு. அப்ப நான் போய் அதுல அந்த கம்பெனில ஜாயின் பண்ணும்போது எப்படி போய் ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு இதா இருக்கு. சரி, அது ஏதாவது ஒரு நீங்க ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிடுங்க. அந்த போதும் அவங்க அந்த நண்பருடைய உதவி அது நம்ம வந்து இது நம்ம காப்பாத்திக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்தப்ப நம்ம காப்பாத்திக்கிற மாதிரி சொன்னா கில்ட்டி ஃபீலிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான். நீங்க வந்து யார் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை மட்டும் உங்களுக்கு இருக்கு. போலீஸுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நீங்க இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து தேவையில்லாதவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அவங்களுக்கு அந்த நேரத்துல ஏதாவது சமாதானம். நான் எனக்கு என்னென்ன ஃபீலிங்னா, நான் தூரத்துல இருந்து வரும்போது இவங்க எல்லாம் ஏதோ பேசும்போது என்னை பத்தி தான் பேசுறாங்க, என்னை பத்தி தான் இவர் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டாரு அப்படின்னு என்னை பத்தி தான் பேசுறாங்கன்னு எனக்கு ஒரே அவமானமா இருக்கு. ஒரு சில நேரடியா கூட கேக்குறாங்க, இந்த மாதிரி நீ பண்ணிட்டிய. ஒரு சில கேட்கல, ஆனா மனசுல இருக்கு. மாதிரி நம்மள வந்து அந்த மாதிரி நம்மள அந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட வந்து இப்ப நீங்க வந்து போலீஸ்ல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அட்வொகேட் மூலமா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க உங்க தரப்புல? என்ன ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுங்களா? நீங்க அப்படி செஞ்சதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுங்களா? ஆமா சார். அதுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க? நான் லாயர் வச்சிருக்கேன். லாயர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாருங்களா? ஆமா, இது சொல்லலாம் நம்ம. ஏன்னா உங்க தரப்பு வாக்குமூலம் என்ன கொடுக்குறீங்க? நீங்க சமாதானம் என்ன சமாதானம் கொடுக்குறீங்க? அதான் நான் வேலையே இல்லாம 2 வருஷம் இங்க ரொம்ப நாள ஃபேமிலி எல்லாம் வச்சு கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் இந்த மாதிரி போக வேண்டிய நிலைமையில வந்துருச்சு. அப்புறம் லாயரும் சொன்னாரு, நீங்க வந்து 2 times எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும்போது நான் 65% எடுத்துட்டேன். 70 எடுத்தா பாஸ். 65 எடுத்துதான் நான் 2 வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டேன். அதுல இப்ப வந்து எலிஜிபிள் டு ஒர்க்கிங் இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்னா இந்த உடைய நாலேஜ் இல்லாத ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணி வேலை செய்யறது இல்ல. ஆனா இவர் வந்து நாலேஜ் இருக்கு, ஆனா அந்த டைம் ஏதோ